தற்போதைய அண்மை செய்தி. சென்னைக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, மழை தொடர்பான உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு நிலவரத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னமாக அடுத்த சில மணி நேரங்களில் வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில நகர்ந்து இன்று காலை 8:30 மணிக்கு அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாகவும், இது வடமேற்கு திசையில அடுத்த 6 மணி நேரத்தில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும், அதன் பிறகு வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகம், புதுவை கடற்கரையில காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே நாளைய தினம் பிற்பகல்ல கரையை கடக்கும். அந்த சமயத்துல காற்றினுடைய வேகம் 90 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும். அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது இந்த செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய இந்த 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம்தான் இந்த மழையுடைய தாக்கம் என்பது மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில நாளைய தினத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழையும், குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக கனமழையும், அதாவது உச்சகட்டமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது சென்னை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளையோடு இந்த மழை முடிந்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. 1ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 1ஆம் தேதி அன்று கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் தேதி அதே போல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலைதான் 3ஆம் தேதியும் இருக்கிறது. 4, 5 ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தாலும் கூட வானிலை ஏற்படக்கூடிய வானிலை மாற்றத்தை பொறுத்து ஒரு சில கணிப்புகளும் வழங்கப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியுடைய தாக்கம் என்பது பரவலாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல தரை காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய இந்த மாவட்டங்களில் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் வரை வீசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வீடுகளிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வட தமிழக கடலோரம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். அதிலும் குறிப்பாக இந்த மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்ல 90 கிலோமீட்டர் வரையும், டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அதே போன்று வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய தாக்கம் இருக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அடுத்த 24 மணி நேரத்துல பரவலாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகபட்சமாகவே வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. 29ஆம் தேதியான இன்று கடல்ல, அதிலும் குறிப்பாக
70 கிலோமீட்டர் வரையில காற்றினுடைய தாக்கம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் 90 கிலோமீட்டர் வரை கடல் அலையினுடைய தாக்கமும் கடல் காற்றினுடைய தாக்கமும் இருக்கும். அந்த பகுதிகளில் அதிலும் எந்த பகுதிகள்னா தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த குமரி கடல் பகுதிகளில் காற்றினுடைய வேகம் என்பது அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். எனவே அந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதே வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.